பைக் ஓட்டிடலாமான்னு கேட்கலான்னு பார்த்தா அவரே ஓட்டுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இடத்துல நின்று பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் யுவபாரத், கொழாவூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு ஆர்வமே இருந்தது கிடையாது. அறிவியல் மீது அதிக ஆர்வம் உண்டு. எந்த ஒரு பொருளையும் உடச்சி பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும், அதுதான் மொதல் வேலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு படித்தா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதல் சின்ன வயசுலேருந்து. 10வது வரைக்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். அப்பா படிக்க வச்சார், எப்படியோ கடன் வாங்கி. அதுக்கு மேலே முடியாது. அப்போ தான் அரசு பள்ளிக்குள்ளே போனேன். அந்த அரசு பள்ளி தான் எனக்கு இன்னுமே நிறைய திருப்புமுனைகளை கொடுத்தது. அங்கே கிடச்ச எனக்கு ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், அவர் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இருந்தது. ஸோ அங்கேயே என்னால் அகெயின் புது 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 விஷயங்களை படிக்கும்போது கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர பரீட்சையில் போய் அதிகமாக எழுதி மதிப்பெண் எடுக்கணும்னு என்றைக்குமே மைண்ட் யோசித்ததில்லை. ஸோ +2 முடிக்கிறேன். ஒரு 54% வெளியே வரேன். பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும், ஆனால் என்கிட்ட 54% தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் டிப்ளமோ அப்ளை பண்ணால் கூட எனக்கு கிடைக்காது. அகரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு அகரமுக்கு ஒரு லெட்டர். அதுக்கப்புறம் அகரம் எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் பரவாயில்ல, அங்கே எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், 2 வருஷம் கழித்து அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பாக, நீ போயிட்டு எஸ்ஆர்எம்மில் படி. நான் ஸோ எஸ்ஆர்எம்மில் நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ, எனக்கு எந்தெந்த பொருளாக வேணும்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது. ஆனால் நடுவில் கோவிட் வந்தது, 1.5 வருஷம் வீட்டிலே இருந்தது, கையில் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் காலேஜ் போக முடியாது. மீதி இருந்த 1.5 வருஷத்தில் கல்லூரிக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்குது. இங்கே நான் ஒரு பேட்ச் போட்டிருப்பேன். இது டைரக்டரேட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷன், என்னோடய காலேஜில் இருக்கிற என்டர்பிரினர்ஷிப் செல். ஸோ அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸோடு போனால் எப்படி ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறது. ஸோ அங்கே தான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு, இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். காலேஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும். போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஓஞ்சி போயிடுவேன். ஸோ அப்போ தான் நான் எதிர்பார்த்தேன், சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி உங்கள் முன்னாடி துரகா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இன்னும் ஒரு வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் நிறைய அதை பண்ணி இன்னும் திருப்பி கொடுப்போம். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் அண்ணா, கண்டிப்பாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.